நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஐபிஎல்ல 64வது மேட்சான டிசி வெர்சஸ் எல்எஸ்டிக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்னமும் விஷன் 11 ஆப்ல நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்மால் லீக் பிளே பண்றதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு அப்ளிகேஷனா இருக்கும். மெகா கிராண்ட் லீக்னு சொல்லி கான்டெஸ்ட் போடுறாங்க, மெகா மினி கிராண்ட் லீக்னு சொல்லி பாத்தீங்கன்னா கான்டெஸ்ட் போடுறாங்க. ஸோ 7 ரூபாயில இருந்து 40 ரூபாய் வரைக்குமே கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிராண்ட் லீக்குக்கும் ஸ்மால் லீக்குக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு ரூபா சேவ் ஆகுதுன்னு பாருங்க. மற்ற ஆப்புக்கும் விஷன் 11க்கும். ஸோ இது வரைக்கும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ட்ரஸ்டபுளான ஆப், ரொம்ப ஜிஎஸ்டி ஃப்ரீ. நமக்கு வந்து அதே மாதிரி சிஎஸ்கே டீமுக்கு அபிஷியல் பார்ட்னரா கூட இருக்கிறாங்க. நீங்க தைரியமா தாராளமா நம்பி ஜாயின் பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. புது யூசரா இருந்தீங்கன்னா 100 ரூபாய் ரியல் கேஷ் வந்து உங்களுடைய வேலெட்ல வந்து ஆட் பண்ணிடுவாங்க. அண்ட் இன்னைக்கு மேட்சுக்கான பிட்ச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். டிசி வெர்சஸ் லக்னோ மேட்சுக்கான ரிப்போர்ட். இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா இந்த சீசன்ல ஹை ஸ்கோர் மட்டும்தான் போயிருக்கு. லோ ஸ்கோருங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி டாஸ் வின் பண்ற கேப்டன் வந்து இந்த பிட்ச்ல வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்த டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பிட்சோட பவுண்டரி லைன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. ஸோ ரிசல்ட் பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ டிசி பிட்ச்ல பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்க பாருங்க டிசி வின் பை 22 ரன், டிசி வின் பை 10 ரன், டிசி வின் பை 4 ரன், எஸ்ஆர்ஹெச் வின் பை 67 ரன். ஸோ அவங்களோட ஹோம்ல 4 மேட்ச் இந்த அருண் ஜெட்லி ஸ்டேடியம்ல விளையாண்டதுல 3 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அந்த 3 மேட்சுமே டிசி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சில மேட்ச்ல இந்த பிட்ச்ல போயிட்டு டாஸ் வின் பண்ணி பவுல் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து வேஸ்ட் இந்த பிட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 4க்கு 4மே வின் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு மேட்ச்ல வந்து எப்படி வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இன்னைக்கு மேட்ச் வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச். டிசி வெர்சஸ் எல்எஸ்டி மேட்ச் வந்து யார் வின் பண்றாங்களோ அவங்க டாப் 4 போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த பிட்ச்ல. ஸோ ரெக்கார்ட் வைஸா பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் 4 மேட்சுக்கு 4மே பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான், 4மே 190 பிளஸ் தான். ஸ்கோர் குறையவே இல்லை, 190 கீழே. அண்ட் லோ ஸ்கோரும் பாத்தீங்க அப்படின்னாலே 199 தான் இந்த பிட்ச்ல லோ ஸ்கோர். 4 மேட்ச் முடிஞ்சு 199 லோ ஸ்கோர்னா பிச்சோட லட்சணத்தை நீங்களே பார்த்திருப்பீங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து பாத்தீங்கன்னா 266 ஹை ஸ்கோர் வந்து அடிச்ச பிட்ச் இது. அதே மாதிரி 2 டீமுக்கான ஹெட் டு ஹெட்ல டிசி வெர்சஸ் எல்எஸ்சில 4 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுல 1 தான் டெல்லி வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச் வந்து லக்னோ தான் வின் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ஹெட் டு ஹெட்ல லக்னோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அண்ட் ஹை ஸ்கோர் 189, லோ ஸ்கோர் 143. இவங்களோட ஹை ஸ்கோர் 195, லோ ஸ்கோர் 167 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு மேட்சுக்கான ஃப்ரீ கிவ் அவே கொஸ்டின்ல கலீல் அகமது இன்னைக்கு மேட்ச்ல எத்தனை விக்கெட் லக்னோக்கு அகைன்ஸ்டா எடுப்பாரு, நவீன் உல்ராக் எத்தனை விக்கெட் டெல்லிக்கு அகைன்ஸ்டா எடுப்பார் அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல 1 2 3 அப்படின்னு போட்டு இது பண்ணிருங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணிருங்க நண்பா. ஸோ இப்போ டைரக்டா ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ இனிமேல் வரக்கூடிய இந்த ஒரு வாரம், அதாவது திங்கட்கிழமை ஓகே, செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, இந்த ஒரு 6 நாள், அதாவது இந்த ஒரு வாரமே பாத்தீங்க அப்படின்னாலே எல்லாமே முக்கியமான மேட்ச். அதாவது மும்பை வந்து வெளியே போயிருக்கலாம், பஞ்சாப் வெளியே போயிருக்கலாம், ஆனா அவங்க எதிர்த்தாடக்கூடிய டீமுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது ரொம்ப முக்கியமான மேட்சா தான் இருக்கும். ஆர்சிபிக்கு வாய்ப்பு இருக்கு, சிஎஸ்கேக்கு வாய்ப்பு இருக்கு, டிசிக்கு வாய்ப்பு இருக்கு, எஸ்ஆர்ஹெச் வாய்ப்பு இருக்கு, லக்னோ வாய்ப்பு இருக்கு. எல்லாமே அந்த இதை போராடுறாங்க. ஸோ இது வரைக்கும் சேஃபா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேகேஆரும் ஆர்ஆரும் சேஃபா உள்ள போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது கொஞ்சம் எந்த விதம் இல்லாம மீதி இருக்கக்கூடிய 2 பிளேஸுக்கு ஒரு 4 டீம் கிட்ட போராடுறாங்க. பஞ்சாப் எம்ஐ வந்து இப்போதைக்கு அவுட்டு. அண்ட் பார்க்கலாம் என்ன மாதிரியான இது இருக்கு அப்படின்னு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டீம்ஸை வந்து ஃபுல்லாவே சேஃபாவே ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய ஸ்மால் லீக் டீம்ஸை ரொம்ப சேஃபா ட்ரை பண்ணுங்க. அதேதான் கிராண்ட் லீக் டீம்ஸை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரிஸ்கா ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அப்படியே ஸ்மால் லீக்கு ஆப்போசிட்டா கிராண்ட் லீக்கை வந்து ரிஸ்கா மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிசியை பொறுத்த வரைக்கும் காமனா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷரு எல்லாருமே பிக் பண்ணுவாங்க. ரிஷப் பண்ட் அவருக்கு வந்து ஒரு மேட்ச் தான் பேட் கொடுத்திருந்தாங்க. அந்த லேட்டா தொடர்ந்து 3 மேட்ச் போல் பண்ணதுனால. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டப்ஸ் எடுப்பாங்க, அக்ஷர் பட்டேல் எடுப்பாங்க, கலீல் அகமது, குல்தீப் யாதவ் அண்ட் முகேஷ் குமார். ஸோ ஒரு 7 பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இந்த சீரீஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஒன்னாவது வந்து பாத்தீங்கன்னா
ஃப்ரெஷர், ரெண்டாவது பண்ட், மூணாவது டப்ஸ், நாலாவது வந்து பாத்தீங்கன்னா அக்சர் படேல், அஞ்சாவது கலீல் அகமட் அந்த டீமோட ஸ்டார்டிங் பிளஸ் டெத்தில் அட்டாக் பண்றாரு, குல்தீப் யாதவ் மிடில் அட்டாக் பண்றாரு, முகேஷ் குமார் வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது இல்ல டெத்துல வந்து 1 ஓவர் 2 ஓவர் வரைக்குமே பவுல் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் முகேஷ் குமாருக்கு 1 ஓவர் தான் டெத்துல கிடைச்சது. கலீல் அகமட் நல்லா போட்டதுனால அவரு தான் கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 பிளேயருமே உங்களுக்கு வந்து சேஃபான பிளேயர்ஸ். இதுல வந்து நீங்க வந்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு குல்தீப் நபி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வார்னரை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல இந்த சீசன்ல. ஒரு மேட்ச் என்னமோ 2 மேட்ச் என்னமோ 50+ அடிச்சாரு, மீது எதுவுமே பெருசா இல்ல. அதனால ரிஷிக் ஷராப், இஷாந்த் சர்மா இந்த 2 பவுலர்ஸவே ட்ரை பண்ணிக்கோங்க. மற்றபடி அந்த சேஃபா இருக்கக்கூடிய 7 பிளேயருமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ரொம்ப ரிஸ்காலாம் இன்னைக்கு மேட்ச்ல வந்து டீம் செட் பண்ணாதீங்க. ஏன்னா சேஃபா போடுற டீம் தான் வின் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர் மேட்ச்ல நான் ஃபுல்லா சேஃபா டீம் போட்டேன். பட்லர் எடுத்திருந்தேன், ஜாய்சோல் எடுத்திருந்தேன், சந்தீப் நம்ம யாரு சஞ்சு சாம்சன் எடுத்திருந்தேன், ருத் எடுத்திருந்தேன், மிச்சல் எடுத்திருந்தேன், துபையை எடுத்திருந்தேன், ஜடேஜாவை எடுத்திருந்தேன். ஜடேஜாவை தான் வைஸ் கேப்டனாவும் போட்டேன். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சேஃப் டீம் போட்டதுனால நான் ஈஸியா சிஎஸ்கே மேட்ச்ல வின் பண்ணேன். அதே தான் ஆர்சிபி மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா என்னால வின் பண்ண முடியல. ஆர்சிபி வர்சஸ் டிசி மேட்ச்ல வின் பண்ண முடியல. ரீசன் நான் வில்ஜாக்கையும் கிரீனையும் டிராப் பண்ணிட்டு ஃபெர்கூசன் எடுத்தேன். ஆனா ஃபெர்கூசன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு நான் ஏம் பண்ண மாதிரி. ஆனா அதை விட அதிகமா வந்து பாத்தீங்கன்னா கிரீன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கிரீன் வந்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் கம்மியா பண்ணி நான் ஒரு விக்கெட் மட்டும் எடுத்துட்டு அப்படியே சைலண்டா இருக்கிறதுனா பிரச்சனை இருந்திருக்காரு. பட் அவர் வந்து லாஸ்ட் மேட்ச்ல பேட்டிங்கும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு, பவுலிங்கும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்கா டீம் போட்டதுனால ஆர்சிபி மேட்ச் சேஃபா தான் போட்டோம். 2 பிளேயர் தான், வில்ஜாக்கும் கிரீனையும் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்திருந்தேன், ஃபெர்கூசனை வச்சு எடுத்திருந்தேன், அண்ட் சிராஜையும் வந்து பாத்தீங்கன்னா டீம்ல செட் பண்ணி எடுத்திருந்தேன். அந்த ரிஸ்க்னாலதான் தோத்தோம். ஸோ அதனாலதான் சேஃபா டீம் போடுறது உண்மையிலே பெஸ்ட். இனிமேல் வரக்கூடிய மேட்சஸ் எல்லாத்துக்குமே அனுபவத்துல சொல்றேன். இங்க கேஎல் ராகுல், டிகாக், ஸ்டோய்னிஸ், பூரானு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நவீன் உல்காக், இந்த 1 2 3 ஸ்டோய்னிஸ், 4 பூரான், 5 வந்து பாத்தீங்கன்னா நவீன் உல்காக், 6வது வந்து பாத்தீங்கன்னா யாஸ்தகுரை கூட ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா பிஷ்னோய் கூட ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிஷ்னோய், நவீன் உல்காக் வேணா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ட்ரம்ப் பிக்கா நீங்க எடுக்கணும்னு நினைச்சுன்னா குர்னல் பாண்டியா நானும் 3 மேட்ச ட்ரம்ப் பிக்கா சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஒரு மேட்ச் கூட சரியா ஆடுறதே இல்லை. ஸோ நான் அதனாலதான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த இம்பாக்ட் ரூல் வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா சில ஆல்ரவுண்டருக்குலாம் ரோல் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா ஸ்டோய்னிஸ் வந்து ஒரு மேட்ச்ல 2 ஓவர் போடுறாரு, ஒரு மேட்ச்ல 4 ஓவர் இங்க பவுல் பண்றாரு. திடீர்னு குர்னல் பாண்டியா 1 ஓவர் பவுல் பண்றாரு, ஒரு மேட்ச்ல அதிகபட்சமா 3 ஓவர் பவுல் பண்றாரு. பேட்டிங் வாய்ப்பு சில மேட்ச் கிடைக்க மாட்டேங்குது, இம்பாக்ட் பிளேயரை தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சில ஆல்ரவுண்டருக்குலாம் சரியான ரோல் இல்லை, அதை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேஃபான டீம் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், பூரானு, டிகாக், டப்ஸ், ஃப்ரெஷர், ஸ்டோய்னிஸ், அக்சர் படேல், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், நவீன் உல்காக். இந்த முகேஷ் குமார் இடத்துல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் கலீல் அகமட் விக்கெட் எடுத்ததுனால, நிறைய விக்கெட் எடுத்ததுனால கலீல் அகமட் எடுப்பாங்க. அதே மாதிரி மற்றபடி இந்த டப்ஸ் இடத்துலயும் ஒரு சில பேர் வந்து இது பண்ணலாம். லாஸ்ட் மேட்ச் டப்ஸ் இருந்து ஆர்சிபி மேட்சே மாத்திருப்பாரு. தேவையில்லாம பாத்தீங்கன்னா கிரீன் இதுல வந்து ரன் அவுட் ஆகி விட்டாங்க. ஸோ இல்ல நம்மளும் அதுலதான் தோத்தோம். இல்லைன்னா கேப்டன் அக்சர் படேல், விராட் கோலி வைஸ் கேப்டன் வச்சு நல்லா வின் பண்ணியிருந்துருக்கலாம். பட் மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் இதுதான் சேஃபான டீம். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், கேப்டன் வைஸ் கேப்டனும் ரொம்ப சேஃபா மூவ் பண்றது பெஸ்ட். அதனால வந்து பாத்தீங்கன்னா அக்சர் படேல் கிட்ட கேப்டனையும் வைஸ் கேப்டன் வந்து ஸ்டோய்னிஸையும் கொடுத்துருங்க. கேஎல் ராகுல் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ல இருக்காரு, கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிளுக்கு. ஃப்ரெஷரும் விசிக்கு நல்ல ஆப்ஷன்ல இருக்கிறாரு. ரிஷப் பண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல என்ன பொறுத்த வரைக்கும் அக்சர் படேல், ஸ்டோய்னிஸ் 2 பேருக்குமே பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்பி ட்ரை பண்ணலாம். இல்ல அப்படின்னா கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல எடுத்துக்காங்க. உங்க ஆப்போனன்ட் நிறைய பேர் வந்து கேப்டன் கேஎல் ராகுல், வைஸ் கேப்டன் பண்ட் எடுத்துட்டு வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. பட் கேப்டன் ஸ்டோய்னிஸ், அக்சர் படேலும் நல்ல ஆப்ஷன். பிரஷரை வந்து ரொம்ப ரிஸ்கா லாஸ்ட் மேட்ச்ல கூட நிறைய பேர் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணியிருந்த காரணத்தினால நீங்க வந்து பிரஷரை கூட கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ மறுபடியும் சொல்றேன், இன்னும் ஒரு வாரம் தான் மேட்ச் இருக்கு. ஸோ எல்லாமே கொஞ்சம் ரிஸ்கான மேட்ச், கொஞ்சம் கவனமா ஃபோக்கஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. ஏன்னா நமக்கு ஜூன்ல பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு கப் வருது, T20 வேர்ல்டு கப் வந்து நமக்கு வருது. ஸோ அது மட்டும் கிடையாது, ஃபுட்பால்ல வந்து பாத்தீங்கன்னா யூரோ 2024 ஒரு பெரிய லீக் வருது. ஸோ ஒரு 51 ஃபுட்பால் மேட்சஸ் இருக்கு. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபுட்பால் மேட்ச். ஸோ என்னோட ஃபுட்பால் டீம், எனக்கு வந்து கிரிக்கெட் டீமோட ஃபுட்பால் டீம் வந்து உண்மையிலே நல்லா கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா அதோட ஃபார்மேஷன் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ வின்னிங் காம்பினேஷன் 7+4 நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஃபுட்பால் வீடியோல நான் இதுக்கு முன்னாடி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். போன வேர்ல்டு கப்ல பார்த்தோம், அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி யூரோ பார்த்தோம். ஸோ எல்லாமே பார்த்தோம்.
ஸோ அதனால ஃபுட்பால் மேட்சும் 51 மேட்ச், டெய்லி வந்து 3 மேட்ச் இருக்கு நமக்கு. அதுவும் எடிட் பண்றதுக்கு விடிய காத்தாலாம் கிடையாது, 1 மணிக்கோ 2 மணிக்கோ கிடையாது, சாயந்தரம் 6:30க்கு ஒரு மேட்ச், ஜெர்மனி டைம் படி 6:30க்கு ஒன்று, 9:30க்கு ஒன்று, 12:30க்கு ஒன்று. 12:30 நீங்க இந்த டைம் பயப்படாதீங்க, 11:30க்கே லைன் அப் வந்துடும். நான் 11:45க்கு டீம் கொடுத்துருவேன். ஸோ மேக்சிமம் 11, ரொம்ப முன்னாடி வந்துட்டா 11:30. ஸோ 11:30 முடிச்சிடலாம் நம்ம டீம் கொடுத்து. நீங்க உங்க பாட்டுக்கு எடிட் பண்ணி கான்டெஸ்ட் சைன் பண்ணி போய் தூங்கிடலாம். ஸோ 3 மேட்சும் எடிட் பண்றதுக்கு சூப்பரான டைம். டெய்லி வந்து 3 மேட்ச், அட்லீஸ்ட் 3 ஒரு நாளைக்கு 4 மெம்பர் லீக் கான்டெஸ்ட் ட்ரை பண்ணி ஒரு மேட்ச் கரெக்டா பெர்ஃபெக்டா வின் பண்ணாலும் போதுமானது, ஈஸியா வின் பண்ணலாம். ஸோ ஃபுட்பாலை பத்தி நான் நிறைய இன்னும் அப்டேட் பண்றேன், ஏன்னா முக்கியமான லீக் அது வந்து. ஸோ அதனால தேவையில்லாம ரொம்ப ரிஸ்க் எடுத்து வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய காசை இருக்கிறத அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. சும்மா சேஃபா டீம் போடுங்க. நானும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சும் ஒரு 3700 எவ்வளவு சம்திங் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவேன் எப்படின்னாலும், ஏன்னா சேஃபா தான் டீம் போட போறோம். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் சேஃப் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ எதுக்கு இந்த யூரோ இதெல்லாம் சொல்றேன், வேர்ல்டு கப்லாம் வருதுன்னா, வேர்ல்டு கப்லாம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா யூஎஸ்ஏ, அந்த ஜிம்பாப்வே எல்லா சின்ன சின்ன டீம்லாம் ஆட வர்றாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான இந்தியா டீம் கூட இன்னொரு வீக்கான டீம் ஆடும்போது அது ப்ரெடிக்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ வந்து 2 டீமே ஐபிஎல்ல ஸ்ட்ராங், எல்லா டீமுமே. ஸோ அது வந்து அப்படி இல்லை, ஒரு இன்டர்நேஷனல் டீம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், ஒரு டீம் வந்து ரொம்ப சொப்பையா இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஆஸ்திரேலியா கூட போய் ஒரு அயர்லாந்து டீம் விளையாடும்போது எப்படி இருக்கும். ஸோ நம்ம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், எதுவும் ரொம்ப அவசரப்படாதீங்க. ஜூன்ல வந்து நமக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வீக் இருக்கு, கிரிக்கெட்டுக்கும் சரி ஃபுட்பாலுக்கும் சரி. ஸோ தயவு செஞ்சு பார்த்து பிளே பண்ணுங்க. ஸோ ரொம்ப பேசிட்டு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்து எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.